இப்போ Xiaomi இந்தியாவில் Redmi Note 6 Pro லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி C4 Tech தமிழில் Redmi Note 6 Pro அன்பாக்ஸ் பண்ணோம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யூஸ் பண்ணதில் எனக்கு சில விஷயங்கள் இந்த ஃபோனை பற்றி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சில விஷயங்கள் பிடிக்கல. ஸோ இப்போ லான்ச் ஆக போது சரி இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம், என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை இதெல்லாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல இந்த ஃபோனில் என்னெல்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல ஆரம்பிப்போம். ஸோ கேமராஸ், இங்கே பின்னாடி ஒரு 12 மெகா பிக்சல் f1.9 பிரைமரி கேமரா 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸோடு வருது. இது கூட ஒரு செகண்டரி 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். இது ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஃபோனில் பார்த்துட்டோம். சைனீஸ் வேரியண்ட் Redmi Note 5, அதாவது Redmi Note 5 AI அப்படின்னு சொல்கிற அந்த வேரியண்ட், Mi Max 3, இப்போ ரீசெண்டாக Mi 8 லைட்லேயும் இதே ஆப்டிக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்ச். இப்போ பட்ஜெட் ஃபோன்ஸ்லலாம் யூஸ்வலாக கேமராஸில் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, ரேட்டு கம்மியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் உள்ள இமேஜஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சில நேரம் ஒரு வாட்டர் கலர் எஃபெக்ட் மாதிரி டீட்டெயில்ஸ் மஜ்ஜாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே காமனாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா டைனாமிக் ரேஞ்ச், அதாவது ஒரு பிக்சரில் உள்ள டார்க்கஸ்ட் ஏரியா டு பிரைட்டஸ்ட் ஏரியாவுக்கு நடுவில் உள்ள ரேஞ்ச். பட் Redmi Note 6 Proவில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த ஸ்கை எவ்வளோ ப்ளூவாக இருக்குது. ஹைலைட்ஸை க்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஷேடோஸ்லேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற கேமராஸோட ரொம்பவே நல்லா தான் இருக்குது. செல்ஃபீஸ்னு வரையில் முன்னாடி ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் 4 கேமரா இருக்குது. ஏன்னா அந்த செல்ஃபி கேமரா கூட ஒரு டெடிகேட்டட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு போர்ட்ரேட் மோடுக்கு. இப்போ அடுத்து பில்ட். இங்கே பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. பின்னாடி எட்ஜஸ் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இங்கே மெயின் சேஞ்சஸ்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் தான். இப்போ ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த 2 செல்ஃபி கேமராஸ், அது கூட ஒரு டைனி இயர் பீஸ், சென்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. சில பேருக்கு நாட்சஸ் சுத்தமாக பிடிக்காது, என்ன மாதிரி சில பேருக்கு இருந்தால் ஓகே, சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி. இப்போ 2018 நாட்ச் தான் ட்ரெண்டு. ஸோ இப்போ இந்த Note 6 Pro Redmi Note சீரீஸையும் இந்த ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே நாட்ச் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா இன்னும் பெரிய டிஸ்பிளே அதே ஃபார்ம் ஃபேக்டரில் கொடுக்க முடியுது பிராண்ட்ஸால். ஸோ அதுதான் இங்கே Redmi Note 6 Proவில் Xiaomi பண்ணியிருக்காங்க. ஒரு 6.26 இன்ச் டிஸ்பிளே இங்கே இருக்குது. Note 6 Pro Note 5 Proவோட இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, லைட்டாக வித் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓவரால் இன்ஹேண்ட் ஃபீல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட், யூஸ்வலாக நான் இதை பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். பட் ரீசெண்டாக Xiaomi உங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பேட்டரி கெப்பாசிட்டியை குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த Note 6 Proவில் அட்லீஸ்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை ரீட்டைன் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ரீட்டைன் பண்ணதை பற்றி பேசல. ஹெட்ஃபோன் ஜாக்கையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அதையும் கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மைக்ரோ SD ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீட்டைன் பண்ணது நல்லது தான். ஆனால் ரீட்டைன் பண்ணதில் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா உள்ள உள்ள சிப் இன்னும் Snapdragon 636 தான் கொடுத்துருக்காங்க. Redmi Note 5 Pro வரையில் இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் இப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா Note 5 Pro வரையில் கூட இப்போ Zenfone Max Pro M1 மாதிரி ஃபோன்ஸ் அதே இன்டர்னல்ஸோட கம்மியான ப்ரைஸ்க்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் Note 5 Proவில் வந்து கேமராஸ் பெட்டராக இருந்துச்சு, அந்த மாதிரி சில பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. இந்த தடவை கேமராஸ் அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் இல்லை. இப்போ தான் கேமரா நல்லா இருக்குன்னு எல்லாம் பேசினேன். ஸோ கேமராஸ் நல்லா இல்லைன்னு சொல்லலை, கேமராஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ Note 4லேருந்து Note 5 Pro போகையில் எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சோ அந்தளவு இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு ஜென்ரேஷன் முன்னாடியே Xiaomi சைனாவில் Redmi Note 5ல் யூஸ் பண்ண கேமரா. ஸோ அந்தளவுக்கு ஒரு புதுசான ஹார்ட்வேர் கிடையாது. இதோட காம்படிஷன்னு பார்த்தா Xiaomiயோட Mi A2லேயே வந்து இன்னும் பெட்டரான ஆப்டிக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இதே Mi A2ல் Snapdragon 660 இருக்குது. Realme 2 Proலையும் Snapdragon 660 கொடுக்குறாங்க. எஸ், கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் கம்மி, ஆனாலும் இன்னும் பவரான சிப். ஏன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி Xiaomi சைனாவில் லான்ச் பண்ண Mi 8 Lite கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் ரீசெண்டாக C4 Tech தமிழில் அன்பாக்ஸ் பண்ணோம். அந்த ஃபோனும் Snapdragon 660யோட தான் வருது. ஸோ இங்கே இந்த ஃபோனில் அட்லீஸ்ட் ஒரு 660 Xiaomi கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். யாருக்கு தெரியும், மேபி இந்தியாவில் லான்ச் ஆகிற வேரியண்ட்டுக்கு 660 கொடுக்க சான்ஸ் இருக்குது. பெரிய சான்ஸ் இல்லை, பட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த ஃபைனல் பாயிண்ட், இது ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் அஃபிஷியல் ப்ரைஸிங் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஷாமி இந்தியாவில் எப்படி அவங்க ஃபோன்ஸை ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கையில், எஸ்பெஷலி அது ரீசெண்டாக ப்ரைஸை வேறு ஏற்றுனதுக்கப்புறம் பார்க்கையில் இந்த ஃபோனை 15,000 கம்மியாக எடுத்துறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. இப்போ கடைசி ஒரு சில ஜென்ரேஷன்ஸாகவே ஷாமி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரெட்மி நோட் 4 கிட்டத்தட்ட 10,000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் வந்துச்சு. ரெட்மி நோட் 5 பெருசாக அவங்க ப்ரைஸை மாற்றலை, ஆனால் அது சைனாவில் ரெட்மி 5+ன்னு வித்துட்டு இருந்த ஃபோன், அந்த ஆக்சுவல் நோட் ஃபோனே கிடையாது. ஆனால் ப்ரைஸ் ஏற்றுறது வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோட் 5 ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அதே சிப்போட. பட் நோட் 5 ப்ரோ ப்ரைஸ் கொஞ்சம் நல்லாவே ஏற்றிருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, ஏன்னா ஸ்பெக்ஸும் நல்லாவே ஏற்றிருந்தாங்க. ஸோ பெருசாக யாரும் குறை சொல்ல, இன்டர்னல்ஸும் பெட்டராக இருந்துச்சு, டிசைனும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, டியூவல் கேமராஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை அவ்வளோ ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் எதுவும் இல்லை. எஸ், கேமராஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கடைசி கொஞ்சம் மாதமாக ஷாமியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவில் வந்து அந்த ரெட்மி நோட் 5 இந்த கேமராஸோட லான்ச் பண்ண உடனே இப்போ ஷாமியில் இப்போ கேட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கேமராஸ் இருக்குது, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபோரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறையவே இருக்கும். சைனாவில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது கேமராஸ், இந்தியாவில் உள்ள கேமராஸ்க்கு இதுக்கும் பெரிய சேஞ்ச் இல்லை, அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களே அப்படி சொல்லல, இது அவ்வளோ பெரிய அப்கிரேட் கிடையாது கேமராஸ்னு வரையில. ஸோ இது மட்டும் இல்லாமல் காம்படிஷனும் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. மோட்டோரோலாவோட Moto 1 பவர் இதே 636 இன்னும் ஒரு பெரிய பேட்ரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட 16,000 ரூபாய்க்கு விற்குது. இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டோரோலாவோட ஃபோன்ஸ் எல்லாமே ஷாமி ஃபோன்ஸோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் Moto G ஸ்னாப்ட்ராகன் 400ஓட வந்துச்சு 12,000 ரூபாய்க்கு. ஷாமி அதே நேரத்தில் ரெட்மி 1S அதே ஸ்னாப்ட்ராகன் 400ஓட 7,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஷாமி இன்னும் ஆஃப்லைனில் அதிகமாக விற்கணும் அப்படின்னு பார்க்குறதுனால ப்ரைஸஸ் ஏற்றிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு வரையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க, பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு MIUI பிடிச்சா MIUI, இல்லை ஸ்டாக் பிடிச்சா ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ MIUIயில் எக்கச்சக்கமாக ஆட்ஸை போட்டு தள்ளுறாங்க. சில ஆட்ஸ் வந்து யூஐயில் பேக் ஆகுது, அது இப்போ கம்மியாக தான் இருக்குது, நிறைய ஃபோன்ஸில் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ்லேயும் ஆட்ஸ் இருந்தால் தப்பு கிடையாது. இப்போ ஒரு பேனர் ஆட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தப்பு கிடையாது. இவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸில் புஷ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக யூஐயில் பேக்கன் பண்ணாத வரைக்கும், அதாவது யூஐலேயே செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போகல ஆட் அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே. ஆனால் இப்போ நான் ட்விட்டரில் பார்க்கல, நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க, ஷாமி ஃபோன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி ஆட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இப்போ MIUIயை பெருசாக ரெக்கமெண்டும் பண்ண முடியல. ஏன்னா இந்த பாயிண்டில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட மோட்டோ மட்டும் இல்லாமல் Zenfone Max Pro ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நோக்கியாவும் கிட்டத்தட்ட 636 இதே மாதிரி ஹார்ட்வேரோட இந்த செக்மெண்ட்டில் ஃபோன் விட்டுருக்காங்க, 6.1+. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கையில் Note 6 Proக்கு நிறையவே காம்படிஷன் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் Realme 2 Pro, Mi A2 இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அந்த Mi A2ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது, கேமராஸ் பெட்டராக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர், அஃப்கோர்ஸ் பேட்ரி கம்மி, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, மைக்ரோ SD கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. அதனால் ப்ரோஸ் இருக்குது Note 6 Proக்கு, எல்லாமே நெகட்டிவ்னு நான் சொல்லலை. இது ஒரு டீசெண்டான ஆஃபரிங் ஷாமி கிட்டேருந்து. ஆனால் ஷாமி வந்து எவ்வளோ ஒரு புது ஜென்ரேஷன் நோட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு இங்கே கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா Note 5 Proலேருந்து இப்போ இந்த Note 6 Pro வர இந்த டயத்தில் காம்படிஷன் எல்லாருமே இன்னும் அக்ரெசிவ் ஆகிட்டாங்க, இன்னும் அக்ரெசிவாக ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஷாமி இந்த பாயிண்டில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகிற மாதிரி தெரியுது. எனிவே நான் நிறையவே ரொம்பவே ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக காம்ப்ளெக்ஸாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு புரியுது. சில விஷயம் கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ திருப்பியும் சம் அப் பண்ணுறதுக்கு Note 6 Proவில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபோன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னா மேபி ஷாமி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இப்போ இந்தியன் வெர்ஷனுக்கு ஸ்னாப்ட்ராகன் 660ஓட லான்ச் பண்ணாங்கன்னா மேபி, இல்லைனா ப்ரைஸிங்கை ரொம்ப கட் பண்ணி ஒரு 13,000க்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கனாலும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஆப்ஷனாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் எனிவே இதுதான் Note 6 Pro பற்றி என்னோடய தாட்ஸ். இந்த ஃபோன் தான் ஷாமி கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இந்த சேஞ்சஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரி இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஷாமி இந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணால் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech Tamil. Have a nice day. Bye.